அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை லேவியின் அழைப்பு. மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 17 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவின் 2வது மோதல் பாவியாக கருதப்பட்ட வரிதண்டும் லேவியை மையமாக கொண்டது. அல்பேயின் மகன் லேவி என்கிற இவர்தான் நற்செய்தி எழுதிய மத்தேயு. லேவி அன்றைய ரோமை அரசில் யூத மக்களிடையே வரிதண்டு பணி ஆற்றியவர். மக்களை கடுமையாக பாதித்த ரோமை அரசின் வரிதண்டு பணியை ஆற்றியவர்களை யூத மக்கள் வெறுத்தனர். அவர்கள் தங்கள் சொந்த இனத்தை சார்ந்தவர்களாகவே இருந்தாலும் அவர்களை ஓர் ஒதுக்கப்பட்ட இனமாகவே கருதினர். அவர்களை பாவிகள் என கூறி புறக்கணித்தனர். அத்தகையோரின் வீடுகளில் உண்பது ஒரு சமயத்தீட்டாக கருதப்பட்டது. ஏனெனில் தாங்கள் செலுத்திய வரிகளால் வாங்கப்பட்ட உணவை உண்கிறது அவலம் என அவர்கள் கருதினர். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் வரும் லேவி ஒரு சமூக சமய புறக்கணிப்புக்கு ஆளான பாவி. ஆகவே உளவியல் அடிப்படையில் அதிகம் பாதிக்கப்பட்டவர். லேவியின் வரிதண்டும் அலுவலகம் கல்யா ஏரியை ஒட்டிய ஒரு சுங்கச்சாவடி. இயேசு பலமுறை இந்த ஏரியை கடந்து சென்றுள்ளார். லேவியையும் கண்டுள்ளார். சமூகத்தில் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியிருந்த இவரை ஏற்கனவே தாம் அழைத்திருந்த 4 சீடர்களுடன் 5வது சீடராக சேர்த்து கொள்ள இயேசு விரும்புகிறார். சுங்கச்சாவடியின் அவர் பணி ஆற்றிய விதம் இயேசுவை கவர்ந்து இருக்க வேண்டும். யூத சமுதாயத்தில் அதிகார வர்க்கத்தின் சுயநல போக்கினால் ஒதுக்கப்பட்ட இனத்தை விடுவிக்க லேவியை தம் சீடராக அழைத்துக் கொள்வது உதவியாக இருக்கும் என்றும் இயேசு கருதியிருக்கலாம். இது மட்டுமல்ல, தமது இறையாட்சி பணியிலும் தமக்கு பிறகு தம் சீடர்கள் ஆற்ற வேண்டிய இறையாட்சி பணியிலும் ஒதுக்கப்பட்ட மக்கள் விடுதலை பெற இந்த அழைப்பு துணை புரியும் என்றும் இயேசு கருதியிருக்க வேண்டும். ஆகவே இந்த லேவியை அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு மக்களால் வெறுக்கப்பட்ட மனிதர். ஏன் அவர் ஒரு வரி தண்டுபவர். மத்தேயுவின் இதயத்தில் இது மிகப்பெரிய வலியாக இருந்திருக்கும். அவர் திருந்த வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த சமுதாயம் அவர் பாவி என்று முத்திரை குத்தியிருக்கிறது. பாரம்பரிய யூதர்கள் நிச்சயம் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நேரத்தில் இயேசுவின் போதனை அவருக்கு பெரிய ஆறுதல். இயேசுவின் போதனை அவருடைய உள்ளத்தை துளைத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. மனம் மாற வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இயேசுவின் வார்த்தை என்றுமே ஆறுதல் தான். வரி தண்டுபவர்களை மக்கள் 2 காரணங்களுக்காக வெறுத்தனர். ஒன்று, அவர்கள் தங்களை அடிமைப்படுத்தியதிலிருந்து ரோமையர்களுக்கு சேவை செய்து வந்தனர். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக மக்களை கொடுமைப்படுத்தி வரி வசூலித்தனர். 2, குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வரி வசூலித்து ஏழை எளியவர்களை சுரண்டி வாழ்ந்தனர். மேற்கூறிய 2 காரணங்களுக்காக வரி தண்டுபவர்கள் பொதுமக்களின் கோபத்திற்கும் வெறுப்புக்கும் உள்ளாகியிருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு மேற்கூறிய 2 காரணங்களுக்காக வரி தண்டுபவர்கள் பொதுமக்களின் கோபத்திற்கும் வெறுப்புக்கும் உள்ளாகியிருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு லேவியை அழைக்கிறார். அதற்கு இயேசு கூறுகிற காரணம், பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்வது, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மீட்பு பெற வேண்டும், இறை அரசுக்குள் நுழைய வேண்டும் என்பதுதான் தந்தையாகிய கடவுளின் விருப்பம். அதற்காகத்தான் தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார். தவறான வழியில் செல்கிற மனிதர்களுக்கு திருந்தி வாழ கடவுள் பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். லேவிக்கு அத்தகைய வாய்ப்பு கிடைத்த போது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய பழைய வாழ்வு அனைத்தையும் விட்டுவிட்டு புதிய வாழ்வை மகிழ்ச்சியோடு நிறைவோடு ஏற்றுக்கொள்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரிடமும் அன்பாக பழகுகின்றேனா? ஒவ்வொரு நாளும் கடைநிலையில் உள்ளோருக்கு சிறப்பு கவனம் செலுத்தி உதவுகின்றேனா? இறை அழைப்பை உணர்ந்து அழைப்புக்கு ஏற்ப பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக.
வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரிடமும் அன்பாக பழகவும், ஒவ்வொரு நாளும் கடைநிலை உள்ளோருக்கு சிறப்பு கவனம் செலுத்தி உதவும், இறை அழைப்பை உணர்ந்து அழைப்புக்கேற்ப பணி செய்யும் வரந்தாரும். ஆமீன்.